எப்படி ஆன் பண்ணது பிச்சா மட்டும் பிரைட்னஸ் கவர் வாங்கினதுலையா இல்லைங்க அந்த பாக்ஸில் போட்டுருந்தேன். இல்லை கவரில் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்ஸில் கொண்டு போகணும். நீங்கள் கவர் மெயினாக முதல்ல வாங்கி கவர் எங்கே இருக்குங்க? கடை உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு கடை இருக்குது, அது அந்த பக்கம் கடை இருக்குது. ரெண்டு நிமிஷம் எடுங்கண்ணே. அவ்வளோதாங்க நம்ம போய் கிட்ட வர சொன்னீங்க. இல்லை ஓகேண்ணா, ஃப்ரேம் கரெக்டாக உட்காந்து. சரி சரி இது ஒரு போதில்லையா? ஒன்று கூட கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணலாம், மெலிஸ் பண்ணலாம். மெலிஸ் பண்ணுவா மேக்ஸிமம் எவ்வளோ மெலிஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணலாம். கருவூர் மாதிரி ஆயிடும் அவஸ்தா. நம்ம பீஸ் ரெண்டு வரல. நம்ம இதெல்லாம் வந்து அலசும் போதே என்ன நடக்கும் பார்த்துக்க. இது வந்து மீன் நல்லா இருக்குதுண்ணா. மீன்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் குறையாது. மசாலா போட்டால் ஸ்டிஃப் ஆகிடும்ண்ணா. வெங்கடேஷ் நான் வந்தா வீடியோ எடுத்தா கம்மன் இருக்கேன். டக்குலு இப்போ நான் வந்தனா நீ வர அவனுக்கு போகிறான். அவனுக்கு அடுத்தது அவன் டார்கெட்ரா, நீ கிடையாது. போட்டு போகலாம் போ. ஏன்னா அவ்வளோ பெரிய வேணுந்தா 3 ரூபா கவர் 4-5 வாங்கி இருந்தாலும் சரியாக போச்சு. இல்லை இதுலேயே ஒன்றா போட்டு அப்படி வைக்கக்கூடாதுண்ணா. அதை கொடுத்துட்டு 3 ரூபா கவர் 5 ரூபா கவர் வாங்கினோம், ஒரு 4 கவர். சரியான இடத்துல மாட்டிக்கிது தூண்டி, தப்பிக்கவே முடியாது மீன்.
ஏண்டா ஒரு குரு கூட இருக்கிற குருவாக்கம் மீறலாமாடா நீ? ரெண்டாக போடலாம். நல்லா ரெண்டாக இப்படி போடுங்க. அப்படி போடணும். குழம்பு கரெக்டாக. குழம்பு வச்சா அது 100 வந்து சார். ஓகே. இதை வந்து அப்படியே ஃபுல்லாக போடுங்க. சைஸ் போடுறது இது எப்படி ஐஸ் போடுறோம் அப்படின்னா சொல்லுவாங்க. ஐஸ் போட்டு அதுண்ணா இது வெட்டி முடிச்சோடனே அவர் இது அதெல்லாம் பேக் பண்ணி பார்த்து விட்டுரு. அது எனக்கு கொடுத்துருணும், அவர் ரெடி பண்ணி விட்டுரு. நம்ம எங்கே பக்கத்தில் அங்கேயே ஐஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே பேக் பண்ணி இல்லைண்ணா மீனை வெட்டி எடுத்துனா அங்கேயே போயிருங்க. போயிடலாமா? அப்படியே அங்கேயே பேக் பண்ணிடலாம். எல்லா வேலையும் அங்கேயே. இங்கே எது இங்கே வர தேவை. இங்கே அது டபுள் வேலை. அது ஓகே. அங்கே தான் இல்லை மக்கா. இன்னும் இந்த 10 ரூபா 50 ரூபா மாமாட்ட வரல. ஏண்டா,